எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மந்த்லி எக்ஸ்பைரி நிஃப்டி பார்க்க போகிறோம் 29ஆம் தேதி ஆகஸ்ட்டுக்கு. ஸோ என்ன நடந்திருக்கு மார்க்கெட்டில் அப்படின்னு பார்க்கலாம் நமக்கு. ஸோ அதை அனலைஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி நடந்திருக்கு. நேற்று நம்ம ப்ரெடிக்ஷன் கொடுத்திருந்தபடி ஸோ நமக்கு ரேஞ்ச் 24,994லேருந்து 25,110 வரையும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி ப்ரீமியம்னு சொல்லியிருந்தோம். இதுக்குள்ளே தான் ஸ்ட்ரைக் இருக்குது, அதுக்கான ப்ரீமியம் இங்கே தான் இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதுபடி இன்றைக்கி மார்க்கெட் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் என்னுடைய ஓபிஎம் கேல்குலேட்டர் பேஸ் பண்ணி தான் இந்த வேல்யூஸ்லாம் நான் டெரைவ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு பேப்பர் ட்ரேடிங் மட்டும் தான் பண்ணி பார்க்குறோம், நோ ரியல் ட்ரேடிங். ஸோ இது ரொம்ப முக்கியமான டிஸ்க்ளைமர். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ரெக்கமெண்டேஷனும் யாருக்கும் கிடையாது, ஓகேங்களா? ஸோ இது ஒன்லி பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பார்க்கறதுக்கு மட்டும்தான் அது. இப்போது மார்க்கெட் பார்த்திங்கன்னா நம்ம 28ஆம் தேதி எப்படி க்ளோஸ் ஆகிருந்துச்சுன்னா 25,512லேருந்து மேலே போகும் இல்லை கீழே போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுபடி மேலே 25,512லேருந்து இப்போ மார்க்கெட்டு 25,110 தாண்டி 25,151 க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ இப்போ என்னென்னா இருக்கிற எல்லா ஹையையும் உடச்சி க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ மார்க்கெட்டு இதுக்கப்புறம் இனிமேல் இதை தான் சப்போர்ட் எடுத்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுது, ஓகேங்களா? ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் ஸ்ட்ரைக்ஸ் இதுக்குள்ளே தான் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். அது மாதிரி என்ன ஸ்ட்ரைக்ஸ் நான் எடுத்திருந்தேன் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் எடுத்தது 25,000 ஒன்று, 25,050 ஒன்று. ஸோ இது ரெண்டும் எடுத்துகிட்டு செக் பண்ணி பார்த்துருந்தோம். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம கொடுத்த வேல்யூ படி என்னென்ன வேல்யூ 15, 29, 44, 58, 73, 87. ஸோ அப்படி இருக்கும்போது நான் இங்கே 25,000த்துக்கு காலுக்கு 73 ரூபாயும் 25,000 புட்டுக்கு 44 ரூபாயும் வச்சுருந்தேன். ஸோ அதே மாதிரி 25,050 காலு 44 ரூபாயும் 25,073 25,050 73 ரூபாய்க்கும் வச்சு பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பார்த்துருந்தேன். ஸோ அப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டு ஸோ ஒரு பக்கத்தில் மேலே போயிட்டு திருப்பி கீழே திருப்பி மேலே எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ என்னென்னா 2 தடவை கால் மேலே போயிட்டு கீழே திருப்பி மேலே போனதுனால கம்ப்ளீட் டிகே ஆகிருக்குது. புட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் டிகே ஆகி 0க்கு போயிடுச்சு 2 புட்டுமே. ஸோ அப்படி கால் அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இல்லாதனால என்ன நடந்துச்சு அப்படின்னா, மார்க்கெட் இப்போ நிறைய பேருக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும், நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் மார்க்கெட்டில். ஏன்னா அவ்வளோ ஒரு வாலட்டிலிட்டி இருந்துச்சு. நீங்கள் அதை ஒரு 5 மினிட்ஸில் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மார்க்கெட் எவ்வளோ வாலட்டிலிட்டியில் இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ மார்க்கெட் ஹெவியாக இருந்துச்சு. 2,000, 3,000, 4,000 ப்ராஃபிட் வந்துச்சு. ஸோ அப்படி பேப்பர் ட்ரேடிங்லேயே இது ரெண்டுமே இதுலேயும் ஹிட்டு, இதுவும் ஹிட்டு, இதுவும் ஹிட்டு, இதுவும் ஹிட்டு, 4 ஸ்ட்ரைக்கும் ஹிட் ஆகியிருக்கனால ஸோ மார்க்கெட் ஒன் சைடில் மூவ் ஆகி போயிட்டே இருக்குது. பட் திடீர்னு பார்த்தா கீழே இறங்குச்சு, அப்புறம் திருப்பி மேலே ஏறிச்சு. ஸோ இந்த இதில் மூமெண்ட்டில் இன்றைக்கி ஓவராலாக மார்க்கெட்டில் என்ன லாபம் கிடச்சிருக்கும், இது 4 ஸ்ட்ரைக்குமே அட்டாக் ஆகிறதுனால ஒரு 700 ருபீஸ் 3.25க்கு கிடச்சிருக்கும். இவ்வளோ தான் கிடச்சிருக்கும். இந்த நம்பர்ஸ் அடிச்சிருந்தோம்னா. பட் இதுக்கு இடையில 2.25க்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு 3,000 ரூபாயெல்லாம் ப்ராஃபிட் வந்துருச்சு. ஸோ இதுதான் மார்க்கெட்டு. ஸோ ஆப்ஷன் பையர் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த 4 ஸ்ட்ரைக் தான் நடந்திருக்குது. ஸோ ஓவர் ட்ரேடிங் பண்ணாமல் ஒரு விஷயம் பண்ணலாமா அப்படிங்கிற பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஓபிஎம் இதே பண்ணோம். ஸோ இதில் லாபம் இருக்கா நஷ்டமாக இருக்கான்னு தெரில. ஸோ இதோட அனலைஸை இந்த ஆகஸ்ட் மந்தோட ஃபுல் அனலைஸ் நான் வீக்கெண்டில் நான் ட்ரை பண்ணி போடுறேன், எப்படி நடந்திருக்கும் இந்த பேப்பர் ட்ரேடிங்கில் அப்படின்னு சொல்லிட்டு. இது லாபம் இருக்கா நஷ்டம் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ மெயினாக ஓவர் ட்ரேடிங் அவாய்ட் பண்ணணும், இதுதான். ஸோ இதுதான் மெயினாக இன்றைக்கி நடந்திருக்குது. ஸோ ஓவரால் ப்ராஃபிட்னு பார்த்திங்கன்னா ஒரு 700 கிடச்சிருக்க மாதிரி வந்திருக்குது பேப்பர் ட்ரேடிங்கில். ஸோ இதுதான் இன்றைக்கோட மார்க்கெட்டுக்கான இல்லை. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் எக்ஸ்பைரி டேலேங்கிறது இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். இது நம்ம எவ்வளோ வாலட்டில் இருக்குது. இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா மூவ் ஆகிடுச்சுன்னு வச்சுங்களேன். ஸோ நல்ல ஸ்ட்ரைக் கிடச்சிருக்கும் உங்களுக்கு. பட் இதோட லெவல் தான் பார்த்திங்கன்னா 73 ரூபாயிலேருந்து 0 போயிடுச்சு. இங்கே 44 102 ரூபாய்க்கு போயிடுச்சு. பட் இங்கே வரையும் போனப்போ நல்ல ப்ராஃபிட்டில் இருந்துச்சு அது. பட் சஸ்டெயின் ஆகலை, திருப்பி கீழே வந்துச்சு. பட்டு ஓவராலாக மார்க்கெட்டை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா நல்லா க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ 25,051 பார்க்கலாம். அடுத்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளில் தான் மார்க்கெட் போய்க்கு இருக்குது. அடுத்தடுத்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல்